ஆன்மீக யதார்த்தம் உங்களை ஒரு உன்னதமான பயணத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும் இந்த பயணம் உங்கள் அறிவாற்றலையும் சந்தோஷங்களையும் விரிவாக்கும். இந்த பயணம் ஆன்மீக யதார்த்தம் தியானம் மற்றும் தியான அனுபவங்களை பற்றியதே. இதை காணும் பொழுது மன அமைதியுடன் பாருங்கள். அதன் ஓட்டத்தில் உங்களை ஐக்கியமாக்கி பாருங்கள். ஆராய்ச்சியில் ஈடுபடாதீர்கள். அதற்குள் முற்றிலுமாக இருத்தல் அவசியம். ஏதாவது மாற்று எண்ணங்கள் தோன்றினால் ஒரு ஆழ்ந்த சுவாசம் பெறுங்கள். அதனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காகவே. இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறு துகள். நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அடைய வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு சுய அறிவும் பிரபஞ்ச சக்தியை பற்றிய அறிவும் வேண்டும். இப்பொழுது நாம் பிரபஞ்ச சக்தியை பற்றி தெரிந்து கொள்வோம். பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் ஒரு சக்திதான் பிரபஞ்ச சக்தி. இந்த சக்திதான் பிரபஞ்சத்திற்கும் கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் அணுக்களுக்கும் இடையேயான இணைப்பு பாலம் என்று கூறலாம். இந்த சக்திதான் ஒவ்வொன்றுக்கும் இடையேயான இடைவெளியில் நிரம்பியுள்ளது. பிரபஞ்சத்தை வரிசைப்படுத்தி ஒரே சீர்வரிசையில் வைத்திருப்பதும் இந்த சக்திதான். பிரபஞ்ச சக்தி என்பது உயிர் சக்தி. நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த உதவும் சக்தியும் இதுதான். நமது ஆன்மாவை விரிவடையச் செய்யவும் இந்த பிரபஞ்ச சக்தியால் முடியும். பிரபஞ்ச சக்திதான் நம்முடைய ஒவ்வொரு செயல்முறைகளுக்கும் பணிகளுக்கும் ஆதாரம்.